கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய ரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமாயிருக்கின்றேன். பட்டினியாயிருந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் ஆழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனத்திற்கு உங்களை வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let's turn our Bibles to 1 Thessalonians chapter 5 and verse 11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். We read in 1 Thessalonians 5:11 in one translation. So encourage each other and build each other up just as you are already doing. தமிழ் வேதாகமத்திலே ஒருவரை ஒருவர் தேற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று இங்கே பார்க்கிறோம். So encourage each other and build each other up just as you are already doing. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வாழ்க்கை ஒரு ஆயுசின் காலத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மால் இயன்ற வரைக்கும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். Encouraging words will build others, whereas when you speak discouraging words, it will tear their life down. So we always ought to speak encouraging words. அதுக்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம்னால் உபாகமம் 1வது அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். மோசேயுடைய காலம் முடிந்து அவனுக்கு பின்பாக ஒரு தலைவரை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயிடத்திலே, நீ யோசுவாவை திடப்படுத்து. God told Moses to encourage Joshua. It is written in the English Bible as you have to encourage Joshua. உபாகமம் 3:28 நாம் வாசிக்கிறோம். நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். 2 நாளாகமம் 35வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்தி. இங்கே யோசியா ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1ஆம் வசனம், அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அவன் ஆசாரியர்களை திட்டப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். Josiah encouraged the priests in the ministry. So we are called to encourage other people, those who are working along with us. அப்போஸ்தலர் 15:32 யூதாவையும் சீலாவையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் சகோதரரை திடப்படுத்தினார்கள். Judas and Silas encouraged the brethren in Antioch. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். தகப்பன் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ண வேண்டும், பிள்ளைங்க பெற்றோரை என்கரேஜ் பண்ண வேண்டும். We have to encourage one another.
நம்ம வந்து அவர்கள் செய்கிற வேலையாகட்டும், அவர்களோட படிப்பாகட்டும், அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் we have to speak the words of encouragement. அப்படி நம்ம வந்து அவர்களை ஊக்குவிக்கும் வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது வார்த்தைகளிலே வல்லமை உண்டு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால we are always called to speak life to the people. We have to speak encouraging words. தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் இந்த நாளில் கொடுத்த இந்த வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒருவரை ஒருவர் எங்களுடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பத்தக்கதாக ஆண்டவரை பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேச, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேச ஆண்டவரே கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.